ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 15 விதமான பதவிகள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்டி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம், அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 26 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அப்ளை பண்ணலான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்களாக இருந்தால் நீங்கள் கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே அப்பா பெயர், ஆண் அதே மாதிரி கல்யாணாத பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், அதாவது DD/YY/MMM அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வயது என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கல்வி தகுதி சான்றிதழுடன், ஓகேங்களா, மதிப்பெண் பட்டியல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். அதே மாதிரி மார்க் ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆதார் எண் மற்றும் அதோட சான்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு வைங்க, அது கூட இந்த இடத்துல அதோட நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கைபேசி எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களோட மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மதம், சாதி, வகுப்பு மூன்றையுமே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எந்த மதம், ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதில் என்ன சாதி, அதில் என்ன வகுப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது முன் அனுபவம் ஏதேனும் இருந்துச்சுன்னா இதில் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகவரிக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டையோ, வாக்காளர் அட்டையோ, குடும்ப அட்டை, வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு அனுப்புங்க. கம்பல்சரி வைக்கணும். இந்த இடத்துல மறக்காமல் இடம், தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு, அதே மாதிரி எந்த ஊர் உங்களது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கையொப்பம், ஓகேங்களா. கீழே குறிப்பு அப்படிங்கிறது விண்ணப்பதாரர் புகைப்படத்துடன் மேற்கூறிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படியே மேலேயே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? என்னென்ன மொத்தம் 15 விதமான பதவியில் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சேலரி தான் இதில் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி டிகிரி வித் 1 இயர் PG டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு அப்படி இல்லை அப்படின்னா எனி டிகிரி வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 13,500 சம்பளம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட் அப்படின்னா, அப்படி இல்லைனாலும் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000. இது எதில் வேரி ஆகுது அப்படின்னா ஹைரிங் பேசிஸ்ன்னு தனியாக கொடுக்குறாங்க. இங்கே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்பர். இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 8,500 சம்பளம். ஆடியோ மெட்ரிஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தா ஓகே. இது இல்லாமல் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோமெட்ரி அதில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 17,250 உங்களுக்கான சம்பளம்.
அதுக்கடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி படிச்சிருந்து அப்ளை பண்ணலாம். 17,000 உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு 2 வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 13,000 சம்பளம். ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர், இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இல்லை பப்ளிக் ஹெல்த் இதில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 60,000 சம்பளம். டிஸ்பென்சர், இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி, சித்தா ஆயுர்வேதா இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 750 சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆயுஷ், இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பெர் டேக்கு உங்களுக்கு 300 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆயுஷ் டாக்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கோங்க, கூடவே எம்டிஎம்எஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை 1 to 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 40,000 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல், இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கவங்க நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணுறோம். 2 பேருக்குமே வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 15,000 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆயுஷ் டாக்டர் மேலே சொன்னது அதே தான், பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். 40,000 உங்களுக்கு சம்பளம். டிஸ்பென்சர் ஆல்ரெடி அதே கேட்டகரியில் இன்னொரு வேலையை சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி, சித்தா ஆயுர்வேதா இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி, 15,000 சம்பளம். இந்த எல்லா வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் யூஆர் ஓசி கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் 26/2/2024 மதியம் 3 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். கூடவே மார்க் ஷீட்டும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலியமாகவோ நேர்லேயோ அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பல்துறை அலுவலக வளாகம், பிளாக் எண் 1, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம், தேனி 625531. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரிலையோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.